மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி எளிய மக்களின் வாழ்வியலை அவர்களோடு வாழ்ந்து உணரும் இயல்பை கொண்டவர். எளிய மக்களோடு ஒருவராக கலந்தால் அவர்களது குறைகள், தேவைகள் போன்றவற்றை அறிந்து அவர்களுக்கான குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்க முடியும் என நம்புபவர். அந்த வகையில் சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் சென்றிருந்த ராகுல் காந்தி தலித் சமுதாயத்தினரின் சமையலறையை பார்வையிட வேண்டும், அவர்களோடு சேர்ந்து உணவு தயாரிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டார். அதன்படி ராகுல் காந்தி தலித் சமுதாய குடும்பமான அஜய் துக்காராம் மற்றும் அஞ்சனா துக்காராம் தம்பதியினரின் வீட்டுக்கு திடீரென சென்று, இன்று நானும் உங்களோடு சேர்ந்து மதிய உணவு தயாரிக்கலாமா என்று கேட்க துக்காராம் தம்பதியினர் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டனர். அவர்களோடு சமையல் வேளையில் ராகுல் காந்தி இணைந்து கொள்ள 3 பேரும் மதிய சாப்பாடு தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். தம்பதியினர் ராகுலிடம் தாங்கள் சாப்பிடும் உணவுகள், அவற்றின் செய்முறை ஆகியவற்றை குறித்து ராகுலிடம் விளக்கினர். அனைத்தையும் ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டார் ராகுல் காந்தி. சப்பாத்தி, கீரை சாதம், கூட்டு என பல வகை உணவுகளை தயாரித்ததும் 3 பேரும் கலந்துரையாடி கொண்டு சாப்பிட்டனர். இந்த வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள ராகுல் காந்தி, ஒவ்வொரு இந்தியனும் தனது இதயத்தில் சகோதரத்துவ உணர்வை கொண்டிருக்க வேண்டும், அப்போதுதான் சமத்துவம் சாத்தியமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார்.